அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியில் 2 இளைஞர்களை கும்பல் ஒன்று அடித்தே கொலை செய்திருக்கக்கூடிய கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியில் நேற்றிரவு சுகுமார், பார்த்திபன், கேசவமூர்த்தி ஆகியோர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற 4 பேர் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டிச் சென்றதால் மெதுவாக இயக்கும்படி கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து சுகுமார், பார்த்திபன், கேசவமூர்த்தி மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேரிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் சாலை ஓரத்தில் இருந்த கூர்மையான கற்களை எடுத்து பார்த்திபன், சுகுமார், கேசவமூர்த்தியை மர்ம நபர்கள் 4 பேர் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பார்த்திபன், சுகுமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் கேசவமூர்த்தி திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இளைஞர்களின் உறவினர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவரது உறவினர்கள் சாலையில் படுத்து உருண்டு அழுத காட்சி காண்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைப்பதாகவும் இருந்தது. மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சுகுமார் என்ற இளைஞருக்கு திருமணமாகி அவரது மனைவி 8 மாத கர்ப்பமாக உள்ள நிலையில் சுகுமார் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் எந்தவித பதற்றமும் இல்லாமல் மர்ம நபர்கள் இளைஞர்களை கல்லால் அடித்து கொலை செய்யும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இதனையடுத்து உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.